இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பார்க்கலாம். தக் லைஃப் மணிரத்னம் டைரக்ஷனில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு ஆக்ஷன் மூவி தக் லைஃப் படத்தை இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்ததாக பரமசிவன் ஃபாத்திமா, இந்த படத்தில் நம்ம விமல் தான் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் மூவி. இந்த படத்தை இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக மெட்ராஸ் மேட்டினி, இந்த படத்தில் காளி வெங்கட் மற்றும் சத்யராஜ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் லோ பட்ஜெட் மூவியான அன்பும் பேரன்பும் இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிற படங்கள் பார்க்கலாம். தேவிகா அண்டு டேனி, இது ஒரு தெலுங்கு சீரீஸ். இதோட சீசன் 1 இந்த வாரம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததாக லால் சலாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோவாக நடிச்சிருக்கிற படம். லால் சலாம் படத்தை இந்த வாரம் சன் NXTல ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததாக வடக்கன், இது ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி. ஆஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததாக பீக்கி பிளைண்டர்ஸ், இதோட சீசன் 3 இன்னைக்கு ஜி கஃபே ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஆலப்புழா ஜிம்கானா, இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்தை இந்த வாரம் சோனி லிவில் தமிழ் டப்பிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்ட்ரா, இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஹிந்தி மூவியான ஜாட், இந்த படத்தை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. தமிழ் டப்பிங் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஏஸ், இந்த படத்தில் விஜய் சேதுபதி லீடாக நடிச்சிருக்காரு. ஏஸ் படத்தை இந்த வாரம் ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் எதிர்பார்க்கலாம்.